இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் 7/10/2025 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி காலை 9:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 5:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும், யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுமூகமான போக்குடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதுல முழு ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. பொழுதுபோக்கிற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வேலைகள்ல சலிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவின நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் கவனமற்ற வார்த்தைகளை பேசவும் வேண்டாங்க. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான தொகையை கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். பங்கு சந்தையில கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவசியமான நேரத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். அதிகப்படியான முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க அலட்சியமாக வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. எளிமையாக முடிக்கக்கூடிய வேலைகள்ல அலைச்சல்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். என்று உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. வாகனங்களினால அடிக்கடி தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வெளியூர்ல அமைந்திருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று ஒரு பரபரப்பான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல இருக்கிறவங்க கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்ற வேலைகளை கவனிக்க முடியாமலும் போகலாம். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று முக்கியமான வேலைகளை பட்டியலிட்டு செய்வதும் நல்லது தாங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும்.
சகோதரர்கள் உங்களுடைய முழு வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆடம்பர பொருட்களினால சேமிப்புகளும் குறையலாம். பொருளாதாரத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுக்கு ஒரு நலமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் வளரும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியினால வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலை வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மீது இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். வியாபாரம் சூடுபிடிக்கவும் காண்பீங்க. சில தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் கூடி வரலாம். தாய் தந்தையருக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் வெறுவெறுப்பாகவும் நடைபெறும். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேன்மையும் உண்டாகும். மிக நுணுக்கமான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல கையிருப்பை உயர்த்தியும் கொள்வீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடவும் வேண்டாம். உடன் இருப்பவர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் சிறப்பாகவும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்திற்காக புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். பணியிடத்துல மற்றவர்களை நீங்கள் ஈர்க்கவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளை கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தடைப்பட்ட தனவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். நிர்வாக துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியிடங்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெளிவும் உண்டாகும். உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. பொருத்தமான வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளும் நடைபெறலாம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். லாபத்தை தரக்கூடிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நம்பிக்கையான அணுகுமுறையின் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தேடி வருகின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறிது அலைச்சல்களும் இருக்கத்தங்க இருக்கும். வீட்டு செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் வராது என்று எதிர்பார்த்து இருந்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல உயர்வும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். உறுதியான மன திடத்துடனும் காணப்படுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல வார்த்தைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். என்று சிலருக்கு விடுமுறையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இப்பொழுது மனம் மாறி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்று சின்ன சின்ன தவறுகளும் வேலைகள்ல ஏற்பட்டும் விடலாம். இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அறிமுகமில்லாத நபர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. என்று உழைப்புல முழு கவனத்தையும் செலுத்துவதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான தெளிவும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் மன அமைதியும் உண்டாகும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறந்த பலன்களை காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாக தங்க இருக்கும், பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற அமைதியான போக்கும் காணப்படுங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தும். தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல விறுவிறுப்பாகவும் வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல வேலை திறன் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் செய்வீங்க. வங்கியில பண இருப்பும் உயரும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழில லாபமும் உண்டாகும். இன்று கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். நண்பர்களுக்காக கடன் உதவிகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சேமிக்கின்ற பழக்கத்துல கவனமாகவும் இருங்க. இதுல ஏதாவது கோட்டை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை கவனமாக பயன்படுத்துவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. தொழிலில் லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்பது எதுவும் இருக்காது. சகோதரர்களுக்கு இடையே சுமூகமான உறவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். பண விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. புத்திசாலித்தனத்தினால எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பயணத்தின் பொழுது முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. கலைப்படைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். சமூகம் தொடர்பான புதுவிதமான கண்ணோட்டமும் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசு வழியில சாதகமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. போட்டிகள் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அனுசரணையான போக்குடன் இருப்பது உங்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தும். சிறந்த பலன்களை காண்பதற்கு தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பணியில கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுக்கள்ல ஈடுபடுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று அதிகப்படியான கடன் தொகையை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு ஊதிய உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். பழைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை அணிகலன்களை வாங்கவும் செய்வீங்க.
புதிய திட்டத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. சரியான இடத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல மட்டும் சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல சரியாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில நல்ல தீர்வையும் காண்பீங்க. முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்திடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை கொடுக்கும் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில விரயங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பொறாமைப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரிதல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:03 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. உங்களுக்கு இருந்து வந்த விரயங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதிகாலை 5:03 பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. இன்று மற்றவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில மகிழ்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சியில வியாபாரம் வெற்றிகரமாகவும் முடிவடையும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமை கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்ற பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து சில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளினால சில சிரமங்களும் ஏற்படலாம். இதனால நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது.
வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக சேவையில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே தயக்கம் இல்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் குறையும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் முடியும். அவசரமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. செயல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதளவுல திட்டம் போட்டு வேலைகளை நடத்தவும் செய்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல சிறப்பான வருமானமும் இருக்கும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனத்தோடு வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய உழைப்பிற்கான தகுந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செயல்திறனுக்கான முன்னேற்றமும் இருக்கும். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் விட்டு வைக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அன்றாட கணக்கு வழக்குகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள்ல இழுபறிகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடியும். செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். யாரிடமாவது உதவிகளும் கேட்பீங்க. அது எளிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். திட்டமிட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுத்திய சில கவலைகளும் குறையும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். இன்று சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சீராக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆனால் இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று சுமூகமாக வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஊக்கமும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில புதிய நுட்பங்களை பயன்படுத்தியும் கொள்வீங்க. பார்ட்னர்களுடைய மனதை கவனமாக புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்தறிந்து என்று பேசிவிடவும் வேண்டாம். வேலை பலுவினால நேர விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. இணையதள ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இதனை நம்பி முக்கியமான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மறைமுகமான எதிர்ப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கூட்டு சேர்ந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சில உத்தியோகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இலக்கிய பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் இருக்கும். சமநிலையாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களை காண்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது.
முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சலிப்பூட்டுவதாகவும் இருக்கும். சிலருக்கு பணி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கடுமையான வார்த்தைகளை உங்கள் துணையிடத்துல பயன்படுத்தவும் வேண்டாம். அது அவர்களுக்கு காயத்தையும் ஏற்படுத்தலாம். உறவுல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல இனிமையாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு கூடுதல் சுமையாகவும் இருக்கலாம், வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உயர்வான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் லாபத்தையும் பெற்றுத்தரும். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை உயர்வும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத சில நல்ல வேலைகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். உங்கள் தாயாரிடத்துல வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். யாரிடமும் கடன் வாங்கவும் வேண்டாம். வெளிநாட்டுல வியாபாரம் செய்பவர்களுக்கு இப்பொழுது லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பட்ஜெட் விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார ரீதியாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளினால மனதில குழப்பங்களும் ஏற்படலாம். கல்வியில ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்க வேலைகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில இன்று சிறப்பான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறந்த முறையில இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். லாபமும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மன உறுதியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணப்புழக்கமும் உண்டாகும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வேலை இட மாறுதல்களும் ஏற்படலாம். வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் கூடி வரலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும்.
தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனக்குழப்பங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவன சிதறல்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய வேலைகளை இன்றைக்கே முடிப்பதும் நல்லது தாங்க. கம்பீரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலையில வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் உண்டாகும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். வேலை சம்பந்தமாக முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. யாரும் கேட்காமலேயே சில ஆலோசனைகளை கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. விருப்பத்திற்கு ஏற்ப வீடை அழகுபடுத்தவும் செய்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். வியாபாரத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். காலம் தவறாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகளும் விரிவடையவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அஜாக்கிரதையாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கவும் செய்யலாம். சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல வெற்றியும் இருக்கும். பணியில தேங்கி இருந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவு செலவுகளும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். செல்வ சேர்க்கையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தக்க சமயத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல எதிர்பாராத வருமானமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு தனித்தன்மையும் உண்டாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். கையில பணமும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. அரசியல் நண்பர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். இன்று ஒற்றுமையும் உண்டாகும். இன்று கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில அரசாங்க ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன.
இன்று அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சில புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூத்த உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். நல்ல சிந்தனைகளுடன் எந்த ஒரு முடிவையும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதுவிதமான தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில ஆதாயமும் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மேன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். சில தடைகளையும் தாண்டி வந்தும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. மோதல் போக்கும் மாறும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியுடனும் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மன உளைச்சல்களின் காரணமாக இன்று அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். லாபமும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். தொழில்ல புதிய வேகத்தையும் காட்டுவீங்க. மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறனும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ல சுமூகமான தீர்வையும் காணலாம். வீட்டுல அமைதியான போக்கும் இருக்கும். வருமானமும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சில நல்ல காரியங்களும் நடைபெறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை உயர்த்துவதற்காக சில நேர்த்தியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முதலீடுகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. சில நேரங்கள்ல வேலையில அதிகப்படியான சிரமங்களும் ஏற்படலாம். கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. வியாபார கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று ஓய்வின்றி உழைக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது சற்று சிரமத்தை தாங்க ஏற்படுத்தும். மன இறுக்கங்களும் ஏற்படலாம். என்று வியாபாரத்துல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணியிடத்துல அனைவரையும் ஒருங்கிணைத்தும் செல்வீங்க. உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். விருப்பங்களும் நிறைவேறும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதளவுல புதுவிதமான தெளிவும் உண்டாகும். கலைத்துறையில ஆதாயமும் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.